அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு பணியாரம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 kg இட்லி அரிசி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது நான் தோல் உள்ளதை எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் இல்லாத பாசிப்பருப்பு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். இப்போ நம்ம இதை ஊற வச்சு எடுத்து கழுவிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு நான் அரிசியை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாசிப்பருப்பு சேர்ப்பேன். ஏன்னா பாசிப்பருப்பும் அரிசியும் ஒன்றாவே போட்டிங்கன்னா இது சீக்கிரம் மசிஞ்சிடும், அது லேட்டாக மசியும். அதனால் அரிசி பாதி அரைஞ்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்வீட் பண்ணாலே உப்பு போடுவோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பவுடர். இப்போ நம்ம வெல்லத்தை 1/2 கிலோ வெல்லம் எடுத்து நான் கரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வடிகட்டுறதுக்காக அதில் கல் மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் மாவு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கிடலாம். இப்போது நம்ம பணியாரக்கல் வச்சுருக்கோம், நல்லா அது ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயில் ஸ்பூன் வச்சு குழிக்கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மொண்டு ஊற்றி அந்த மாதிரியும் இந்த பணியாரம் சுடலாங்க. இந்த பணியாரம் அந்த மாதிரி சுட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொலஸ்ட்ரால் ஆயில் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பணியாரக்கல்லையே ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடியாக இருக்குங்க, மாவு ரெடியாக இருக்குது. நம்ம எல்லா குழியிலையும் ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றி எடுக்கலாம். நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், பணியாரத்தோட அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விடலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பணியாரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா மாவு அரைச்ச உடனே ஊற்றலாங்க. மற்ற பணியாரம் எல்லாத்துக்குமே நம்ம 8 hours அதை புளிக்க வைக்கணும். அந்த அவசியம் இந்த பணியாரத்தில் கிடையாது. நம்ம இப்போ அரைச்சோம் உடனே ஊற்றிட்டோம், அவ்வளோதாங்க. இது வெரி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதாங்க, நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.